ஒரு அரசனை போல கம்பீரமும், வீரமும், தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் கொண்ட 12 ராசிகள்ல 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய யாராவது ஜோசிக்காரங்க கண்ணுல பட்டா போதும், இதை கேட்கணும்பா. தினம் தினம் நான் கடவுள்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நான் கடவுள்கிட்டே வேணுனாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், யாருக்கும் எந்த ஒரு குறையும் வச்சிடாது, எல்லாரும் உண்மையா நேர்மையா வாழ்ந்துட்டு போகட்டும், ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வு வைக்கிற கடவுளே அப்படின்னு உலகத்தாருக்கும் சேர்த்து வேண்டக்கூடிய உயர்ந்த குணம். ஆனா சிம்மராசி மனசுல கேள்வி கேள்வின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா? நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஏன் எனக்கு உயர்வில்ல? என்னோட உயர்வை எதுதான் தடுக்குது? நான் எதாவது பாவம் பண்ணியிருக்கிறேனா? இது தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது எதனா துரோகம் பண்ணியிருக்கிறேனா? இதெல்லாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தமான கேள்வி. ஒரு சிலர் இந்த ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சவங்க என்ன பேசுவானா, நீ கர்மம் பண்ணிருக்க போல. அடடா, நான் என்னடா கர்மம் பண்ணேன்? என்ன கர்மத்தினால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. சிம்ம ராசிக்காரங்களே, நீங்க உழைக்கிறீங்க தான். உங்களால முடிஞ்சத அதிகமாவே மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு குடும்பத்துக்காக ஓடுறீங்க. அக்கா, தங்க, அண்ணன், தம்பி, மாமன், சித்தப்பன், பெரியப்பன்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளுக்குமே கை கொடுக்குறீங்க. ஆனா கடைசியில ஒரு கேள்வி மட்டும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு செஞ்சும் ஏன் எனக்கு மட்டும் உயர்வு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது, எனக்கு மட்டும் தடைப்படுது, தாமதப்படுது. அத்தோட நிக்கிறாங்களா? நான் விட்டு கொடுத்த எல்லா விஷயத்தையுமே கெட்டியா எடுத்துக்கிட்டு என்னைய மட்டும் என்ன பெருசா பண்ணிட்டீங்க, என்ன பெருசா நீ பண்ணிட்ட அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாருமே பச்சை துரோகிகளாக மாறிடுறாங்க இல்லையா? இது இல்லைன்னு சிம்மராசி மறுக்க முடியுமா? ஏன் உழைப்புக்கு ஏன் பலன் என்ன தேடி வரல? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் பணம் தங்கறதில்ல? நான் நல்லது நினைச்சும் ஏன் எனக்கு எதிரிகள் அதிகமா இருக்காங்க? எல்லாரும் ஏன் என்ன எதிரி மாதிரி பாக்குறாங்க? என் குடும்பத்திலேயே திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை முடியுதோ இல்லையா, அடுத்து இன்னொரு பிரச்சனை. இந்த கேள்விகளுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக பார்வை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது பயமுறுத்துற பதிவுன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கைய எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சிலர் எங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு, அம்மா நான் போகாத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு மட்டும் எந்த தெய்வமும் கண்ணே திறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தெய்வமும் கையே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு, அதாவது எல்லா ஜாதகக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான வழிபாடு செட் ஆகாது. அதனாலதான் நம்ம பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். சிம்ம ராசின்னு எடுத்துட்டாக்கா அதுல 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல 12 பாதங்கள் இருக்கு. சரியா? சோ அதனாலதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயம் செட் ஆகாது. சிம்ம ராசியை எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதியா, அரசாங்க அதிகாரியா பெரிய உச்சத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை விட, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை விட இவங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ இதுல 100க்கு 10% தான் இந்த அதிகாரம், அரசியல் இந்த பலத்தோட நிப்பாங்க. மித்த பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நிகரான அதுக்கு மேலேயே திறமையும், உண்மையும் நேர்மையும் கொண்டவங்களா இருப்பீங்க. ஆனா கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்துக்கான பதில் தான் அந்த 90% ஆளுங்களுக்கு தாங்க இந்த பதிவு பொருத்தும். சோ நீங்க தெய்வத்தை எப்படி அணுகணும்? அந்த ஆன்மீக வழிகாட்டுதலும் இப்ப இருக்கு. பொதுப்பலன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே போறதுன்னு நான் சொல்ல முடியாது. தனிப்பட்ட உங்களுடைய பிறந்த நேர ஜாதகத்த பார்த்தா மட்டும் தான் குறிப்பிட்ட பலனா சொல்ல முடியும். அதாவது சிம்மத்துக்கு ஒரு நேரம் காலம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் தொழில் பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் அரசாங்க அதிகாரி இருக்கலாம், ஒருத்தர் அரசியல்ல இருக்கலாம், ஒருத்தர் விவசாயியா இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? சோ உங்களுக்கு எந்த மாரி பலன், எப்படி நல்லது நடக்கும்? எப்போ நடக்கும்? போனது வருமா? வந்தது நிலைக்குமா? இப்படி நமக்கு கேள்விகள் இருக்கு இல்லையா? அதுல. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம்? இந்த கேள்வி ஒரு புதிய கோணத்துல இப்ப பார்க்க போறோம். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அவன் நீதி, நேர்மை, நியாயம்னு போவான். ஆனா செம்மையா கத்துவான், கோவப்படுவான். இப்படிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. முதல்ல உங்களுடைய குணம் என்ன? நீங்க எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏன் உயர்வு தடைப்படுது? இது எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். இப்ப ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள பேசுறப்போ,
என்னம்மா அவங்கவங்க அந்த கிரகம் அது இதுன்னு சொல்றாங்க. நீ என்னவோ வந்து பொத்தாம் பொதுவா உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு. அதாவது கிரக நிலைகள வந்து நாங்க ஆராய்ந்து தான் உங்களுக்கு வந்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பலன்கள மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நீதி, நேர்மை, நியாயம், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், தன்மானம், கௌரவம், பதவி, புகழ், பெருமைக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஜோதிட ரீதியா சிம்ம ராசினியுடைய அடிப்படையான அடையாளம். என் கையில ஒரு சிம்ம ராசி ஜாதகம் வந்துச்சுனாக்கா, இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த ஜாதகத்தையே நாங்க ஒரு பார்வையே பார்ப்போம். அதே போல உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க கிட்ட நல்ல விதமா அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது நீங்க தான். கெட்டவன் அப்டின்னாக்கா, அவன் கேடு கெட்ட வேல பண்ணாக்கா, அத நீங்க பண்ணுவீங்கலாம் சொல்ல மாட்டேன். கெட்டவனுக்கு வந்து அத பண்ண விடாம தடுக்கக்கூடிய ஒரு கடவுளா இருப்பீங்க. அன்பா பேசினா குழந்தை மாரி பேசுவீங்க, சிரிப்பீங்க. கடுமையா பேசினா அதே குழந்தை மனம் காயப்படும். சோ நீங்க குழந்தை உள்ளம் கொண்டதுனால மத்தவங்களுடைய செயல்பாடு உங்கள ஈஸியா காயப்படுத்திருது. அதனால கோவப்படுறீங்க. ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தையுடைய மனசு இருக்கும். இது யாருக்குமே புரியாது. ஒருவேளை உங்கள யாராவது தப்பா நெனச்சிட்டு இருக்காங்க அப்டின்னாக்கா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சிம்ம ராசி ஒரு வீட்ல இருந்தா, அந்த வீடே வந்து பாத்தீங்கன்னாக்கா, வரம் வாங்கின வீடுன்னு நாங்க சொல்லுவோம். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு விசித்திரமான தன்மை இருக்கு அவங்ககிட்ட. வெளியில கம்பீரம், உள்ள வந்து குழந்தை மனசு. இதுதான் இவங்கள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடையாளமும் கூட. தப்பா மதிப்பிடாதீங்க. அவங்க கோபத்த வச்சோ, அவங்களுடைய கம்பீரத்த வச்சோ, மத்தவங்களுக்கு கண்ணு உறுத்துற மாரி தான் அவங்களுடைய உடை, நடை, பாவனை இருக்கும். ஆனா, ரொம்ப நல்லவங்க. தெய்வீக குணம் கொண்டவங்க. சரி. சிம்ம ராசி ஏன் இவ்வளோ முக்கியம்? காலச்சக்கரத்துல சிம்ம ராசி 5வது. 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல வேலை செய்யும். பூர்வ புண்ணியம், அறிவு, கல்வி, புத்திசாலித்தனம், குழந்தைகள், முதல் குழந்தை, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்டம், யோகம், திடீர் வாய்ப்பு, படைப்பாற்றல், ஆன்மீக ஈடுபாடு. இது எல்லா விஷயங்களோடும் தொடர்புடையது. சோ சிம்ம ராசி வந்து சாதாரண ராசின்னு மட்டும் பார்க்க முடியாது. ஜோதிட பார்வை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியில பொறந்தவங்க குலதெய்வ வழிபாடையும், இஷ்ட தெய்வ வழிபாடையும் அலட்சியம் காட்டாம செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெய்வ பலம் கூடிக்கிட்டே இருக்கும். உங்கள ஒருத்தராலயுமே அசைக்க முடியாது. சோ சிம்ம ராசினுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் செஞ்சது எனக்கே எதிரா திரும்புது. ஆமா. நீங்க நல்லத செய்றீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லத வாங்கிட்டு அவன் உங்களுக்கு எதிரா வேலை செய்வான். உங்களுக்கு துரோகம் பண்ணுவான், உங்களுக்கு காட்டி குடுப்பான். உங்களுடைய உயர்வையும், உங்களுடைய பேரையும், புகழையும் கெடுக்கிறதுக்கான வேலைய பார்த்துட்டு இருப்பான். அது கூட பொறந்தவங்களாகட்டும், குடும்பத்தாரே கூட இருக்கட்டும். சோ இங்க தான் சிம்மராசி வாழ்க்கையில பல நேரங்கள்ல வேதனை உருவாகுது. என் குடும்பத்துக்காக நான் செஞ்சேன். எல்லாரையும் தூக்கி விட்டேன். எல்லாருக்கும் உதவி செஞ்சேன். ஆனா கடைசியில என்னையே கெட்டவன்னு சொல்லிட்டாங்கப்பா. திமிரு புடிச்சவன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்படிப்பட்ட மனக்கசப்புகள கடக்காத சிம்ம ராசிக்காரர்ல ஒருத்தரையும் நீங்க பார்க்க முடியாது. சிம்மத்துடைய கம்பீர பேச்சு சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு திமிரு போல தெரியும். ஆனா அவங்களுடைய நோக்கம் எல்லாமே எல்லா நேரத்திலயும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. திமிர்லாம் கிடையாதுங்க. அவங்களுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பீரமான பேச்சு. மத்தவங்களுக்கு அப்படிதான் தோணும். சிம்மராசிய புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டீங்க அப்படின்னாக்க, இவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கிறத மத்தவங்களுக்கு தெரியும். அதுல சிம்ம ராசியில கூடிய நட்சத்திர ரகசியம் தெரியுமா? சிம்ம ராசிக்குள்ள மகம், பூரம், உத்திரம்னு இருக்கு. மகம்ங்கிறது கேதுடைய நட்சத்திரம். பூரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுடைய அமைப்பும் இந்த சிம்ம ராசியில நீங்க பார்க்க முடியும். கேது அப்படின்னு என்ன? கடந்த கருமம், பற்றின்மை, தடைகள், பிரிவு. சுக்கிரனாக்க பணம், உறவுகள், பெண்கள், வசதி, பொருளாதாரம். சூரியன் அப்படின்னாக்க தந்தை, கௌரவம், தன்மானம், அதிகாரம், புகழ். இந்த கிரகங்களுடைய தத்துவத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில பணம் தொடர்பான தாமதம், உறவுகள் தொடர்பான குழப்பம், தந்தை தொடர்பான மனக்கசப்பு, குழந்தை மரபு, அது தொடர்பான சிக்கல், குழந்தைகள் தொடர்பான கவலை, இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சிம்ம ராசி அனுபவிப்பீங்க. ஆனா சிம்ம ராசிகளுக்கு கட்டாயம் இது நடக்குங்கிற பொருள் கிடையாது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள தாமதங்கள், தடைகள் வரலாமே தவிர்த்து கிடைக்காம போகாது. அதே போல குழந்தை விஷயம்னாக்க ஏன் இவ்வளவு முக்கியம்? சிம்மத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 5ஆம் பாவம்ங்கிறது குழந்தைகளோட தொடர்புடையது. அதனால சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையில குழந்தை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருப்பொருள். சிலருக்கு வந்து குழந்தை பொறந்த பின்னாடி வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். சிலருக்கு வந்து குழந்தைகள் காரணமா பொறுப்பு அதிகமாகும். சிலர் வந்து குழந்தைகளுடைய கல்வி, திருமணம், வேலை, எதிர்காலம் சொல்லிட்டு அது சம்பந்தமா யோசிக்க அதிகமா பாடுபடுவீங்க. சில குடும்பங்கள்ல குழந்தைகள் தொடர்பா மனக்கசப்பும் வரும். ஆனா இத வச்சு சிம்மராசி வாழ்க்கையில குழந்தைகளால பிரச்சனை கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. குழந்தைகள் அப்படின்னாவே 5ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்ட சிம்மராசிகாரர்கள் அதிகமா கவனம் எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? அதே போல சுக்கிரன், கேது தொடர்பான ஆன்மீக உலகம் நான் சொல்லணும்னா, சுக்கிரன் அப்படின்னாக்க பணம், வசதி, உறவு, பெண்கள், வாழ்க்கை, இன்பம் இது எல்லாத்தையும் தொடர்புடைய பாத்திரமா? கேது பொறுத்தவரைக்கும் தடை, தாமதம், பற்றின்மை, எதிர்பாராத திருப்பம். இதெல்லாம் தொடர்புடைய அமைப்பா? சுக்கிரனும் கேதும் வலுப்பெறக்கூடிய ஜாதகங்கள்ல பணம் வந்தாலும் தங்காது. உறவுகள் வந்தாலும் குழப்பத்துல இருக்கும். பெண்களுடைய வழியில மனக்கசப்பு வந்திருக்கும். வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் வந்திருக்கும். இதெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னாக்க, உங்களுக்கு சுக்கிரனும், கேதுவும் தடை தாமதங்கள குடுக்குறாங்க, பிரச்சனைல இருக்கிறாங்கங்கிறது அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும்?
சோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னாக்க, ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்த காட்டி என்ன பண்ணலாம்? சுக்கிரனையும், கேதுவையும் சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆன்மீகத்துல இருந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கேது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை கேது தசை, கேது புத்தி ஏதாவது நடக்குது. இல்ல கேது சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு எது மேலயும் பற்று வைக்காதீங்க. எது மேலயும் ஆசைப்படாதீங்க. அதிகமா கடவுள கும்பிடுங்க. ஆன்மீக வழியில நடங்க. குறிப்பா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. இப்போ நம்ம நெறைய ரீசென்ட்டா சோசியல் மீடியாஸ்லாம் பார்ப்போம். 2 பேரும் வந்து ஒண்ணும் பண்ணுமா வீடியோ போடுறது. அடடா! இவங்கள மாரி ஒரு கப்பிள்ஸ் பார்க்க முடியாது அந்த மாரிலாம் இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் இறந்து போறது, இல்ல பிரிஞ்சு போறது இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஏது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு உள்ளாகும். ஓகேங்களா? அந்த சமயத்துல அவங்க வந்து அது மேல பற்று வைக்கக்கூடாது. அதீத அன்பு வைக்கக்கூடிய உறவுகள் தான் அவங்கள விட்டு போகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நான் வாசம் வைக்கிற எல்லாருமே வந்து என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. நான் ஆசைப்படுற எல்லாரும், நான் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் வந்துட்டு என்ன விட்டுட்டு போறது இல்லாம உலகத்த விட்டே போயிடுறாங்கலாம்." ஒரு சிலர் வந்து புலம்புவாங்க. என்கிட்ட ஜாதகம் வரக்கூடிய அமைப்புகள்ல நெறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த சமயத்துல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். கடவுள நம்புங்க. எது மேலயும் பற்று வைக்காதீங்க. "அட போடா" அப்படின்னு உங்கள நீங்களே எதிர்மறையா மாத்திக்கோங்க. இப்படிதான் சொல்லணும். அதேபோல சூரியன், கேது. சூரியன்னா தந்தை, பிதிர், கௌரவம், அதிகாரம், தன்மானம். கேதுனா தடை, பிரிவு, மனக்குழப்பம். தந்தை மகன் உறவுல கசப்பு, தந்தை வழி குடும்பத்துல பிரச்சனை, தந்தை சம்பந்தமான பொறுப்பு, கௌரவம் தொடர்பான மன அழுத்தம். இதெல்லாம் கண்டிப்பா இந்த மாரி பிரச்சனைகள்ல வரும். இது இருந்துச்சுனாலும் இதுதான் பிரச்சனை. என்னுடைய வளர்ச்சியில உண்மையா எதுங்க தடுக்குது? இந்த கேள்வி சிம்ராசில கேட்டுறீங்கல்ல. வெளியில இருக்கக்கூடிய மனுஷங்கள மட்டும் காரணமா நீங்க நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தரால எனக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு. சில நேரங்கள்ல உங்களுடைய அதிகப்படியான தன்மானம், உடனடியான எதிர்வினை, மனசுல வச்சுக்கிறது, மத்தவங்களுக்காக அளவுக்கு மீறி பொறுப்பு எடுத்துக்கிறது, உங்கள நீங்களே புரிஞ்சுக்காம, உங்கள நீங்க வந்து மத்தவங்களுக்காக நிரூபிக்கணும்னு முயற்சி பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்ப கொடுத்திருக்கு. சிம்மராசில மிகப்பெரிய ஆன்மீக பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் தூக்கி நிறுத்தணுன்ற பொறுப்ப மட்டும் ஏத்துக்காது. அதேபோல எல்லாருக்கும் நான் தான் பொறுப்பு, எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவேன். அந்த பொறுப்ப நீங்க எடுத்துக்க எடுத்துக்க அசிங்கமோ, அவமானமோ, அலட்சியமோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆளாவீங்க. அளவுக்கு மீறி சிம்ம ராசி எதையும் பண்ணாது. அது பணமோ, பாசமோ, அன்போ, அரவணைப்போ, பொறுப்பேத்துக்கிறது, நான் பொறுப்புன்னு போய் நிக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, உனக்கு நான் உதவி பண்றேன்னு போய் நிக்கிறது, மத்தவங்க பிரச்சனை தூக்கி தலையில சுமக்கிறது, இதெல்லாம் வந்து நிறுத்தியே ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க சிம்ம ராசி நல்லா இருப்பீங்க. சிம்பிளா சொல்லட்டுமா? உங்க உயர்வ தடுக்கிறது மத்தவங்களுக்காக நீங்க வாழ போன எல்லாமே தான். மத்தவங்கலாம் நீங்க செஞ்ச எல்லா விஷயங்களும் தான். அது எது வேணா இருக்கட்டும். உட்கார்ந்து யோசிங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து யோசிங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இந்த கஷ்டம் உண்மையாவே கடவுள் எனக்கு குடுத்ததா? இல்ல உண்மையாவே என்னால ஏதாவது நடந்துச்சா? இல்ல மத்தவங்களுக்காக நான் போன விஷயமா? அத வந்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சுனாவே, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிரும். சொல்யூஷன் கண்டிப்பா உண்டு. இது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் என் கையில இருந்துச்சுனாக்க, "ஏப்பா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உதவி பண்ண போய் நீ மாட்டிக்கிட்டியாப்பா? கூட பொறந்தவங்களுக்கு உதவி பண்ணி போய் மாட்டிக்கிட்டியாப்பா? இல்ல வந்து வேற ஏதாவது பொறுப்புகள ஏத்துக்கிட்டியாப்பா? கூட்டாளிகளுக்காக போனியாப்பா? இல்ல தொழில் செஞ்சு நீ வந்து நஷ்டமடைஞ்சிட்டியாப்பா?" இப்படின்னு நாங்க தெளிவா சொல்லிடுவோம். அக்யூரேட்டா. அதுபோல அந்த பிரச்சனை எப்ப முடியுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு எந்த மாரி பலன் கொடுக்கும்? அடுத்த 1 வருட காலத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த தசா புத்தி எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நடக்கும், நடக்காதுங்கிறத தெளிவுபடுத்திடலாம். சோ இது வந்து நம்மகிட்ட தான் பார்க்கணும்னு கிடையாது. ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அப்பப்போ உங்க ஜாதகத்த காட்டி பார்த்துக்கிறது சிறப்பு. சோ நீங்க யாரு? எப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரங்க? உங்களுடைய குடும்ப நிலை என்ன? நீங்க எதனால வந்துட்டு டவுன்ல இருக்கீங்க? தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாரும் என்ன கேட்பீங்க? "எல்லாம் இருக்கட்டும்மா, நீ சொன்னதெல்லாம் உண்மதான். என்ன பரிகாரம் பண்ணா நான் நல்லா இருப்பேன்?" பரிகாரங்கிறது முதல்ல வந்து சிம்மத்துக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். கோவப்படாதீங்க. எல்லாருக்கும் பொறுப்பேற்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய இனியாவது வாழ பாருங்க. நல்லா இருப்பீங்க. சரி பரிகாரத்த சொல்லிருவோமா? சரபேஸ்வரர் வழிபாடு. சூரியன், கேது தொடர்பான ஆன்மீக தடைகள் இருக்கு அப்படின்னாக்கா, சரபேஸ்வரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணீங்கனாக்க, இத வந்து சரி கட்டிடலாம். அதேபோல பிரத்திங்கிரா தேவி வழிபாடு. கேது தொடர்பான தடைகள், எதிர்மறை உணர்வுகள், மன அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாகணும்னாக்க, பிரத்திங்கிரா தேவி வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது வந்து என்னைக்கு போய் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. சிவம் அப்படின்னாவே உங்களுடைய அதிபதி சூரியனா, சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமையா? சோ ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிம்ம ராசிகள் தெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேபோல சிம்ம ராசிகள் வந்து சிவ வழிபாடு பண்ணலாம். சிவன பிடிச்சுக்கோங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சிவ வழிபாடு செய்யக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு வந்து எப்பேர்ப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், அது பெருசா உங்கள பாதிப்பு கொடுக்காது. கீழயே விழுங்க. பெரிய மலையில இருந்து கூட குதிங்க. உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். உயிர் மட்டும் மிச்சம் இருந்தா என்னவா பிரயோஜனம்? மலையிலேருந்து நான் குதிங்கன்னு சொல்லல. ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்றேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையில சிம்ம ராசிகள்ல உடலும், உயிர் மட்டும் தான் கையில இருக்கு.
நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பதிவு உங்க கண்ணுல படுறப்பயே உங்களுக்கு தோணும். அம்மா, சத்தியமா சொல்றேன், உசுரு மட்டும் தான் இருக்கு. அது இவ்வளவோ கஷ்டப்பட்ட, அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, இழந்துட்ட, எதுவுமே என் கையில இல்ல. எங்கேயாச்சும் போயிடலாம் போல தோணுது. சிவன கும்பிடுறவங்களுக்கு வந்துட்டு ஆன்மீக பற்று அதிகமா இருக்கும். சிவசிவான்னு எங்கேனா போய் உட்காந்துக்கலான்னு தான் தோணும். யார்ட்டயும் பேச தோணாது. யார்ட்டயும் எதையும் சொல்ல தோணாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனாக்க ஓடி போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து கப்புன்னு உட்காந்துப்பீங்க தனிமையில. சிவ வழிபாடு நல்லதுதான். ஆனா நீங்க சிவ குடும்பத்தோட இருக்கக்கூடிய படங்கள தான் வழிபாடு பண்ணணும். ஓகேங்களா? சிவன், பார்வதி தான் வழிபாடு பண்ணணும். உங்கள பொறுத்தவரைக்கும் வீட்ல செய்யக்கூடிய வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நெய் விளக்கு ஏத்துங்க. சிவன வழிபாடு பண்ணுங்க. நமச்சிவாய மந்திரத்த வீட்ல ஒலிக்க விடுங்க. இல்ல நீங்களே உட்கார்ந்து சொன்னாலும் பரவால்ல. சிவபுராணத்த படிங்க, திருவாசகத்த படிங்க. ஆன்மீக வழியில நடங்க. இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதிய கொடுக்கும். மேன்மைய கொடுத்துரும். அதேபோல பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய நமச்சிவாய. இந்த பஞ்சாட்சர மந்திரத்த பக்தியோட சொல்லணும். இது எண்ணிக்கையா மட்டும் சொல்லாம 108, 1008ன்னு சொல்லாம, அதோடைய பொருள புரிஞ்சுகிட்டு, மனச ஒருநிலைப்படுத்தி இறைவன நினைச்சு சொல்லுங்க. அதுதான் முக்கியம். அதேபோல முருகர் வழிபாடு. சிம்ம ராசிகளுக்கு சரவண பவ. இந்த முருக நாமத்த பக்தியோட சொல்லணும். குறிப்பா ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்த வீட்ல வச்சு வழிபாடு பண்ணணும். முருகன வழிபாடு செய்றப்போ, என் தடைகளை நீக்கி, என்னுடைய அறிவை தெளிவாக்கி, என்ன சரியான பாதையில வழிநடத்துடா முருகா! அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. சரிங்களா? அதேபோல திருவண்ணாமலை. சிம்ம ராசிகளுக்குன்னா ஆன்மீக வழிகாட்டுல ரொம்ப முக்கியமான திருவண்ணாமலை சிவ வழிபாடு. கிரிவலம் போறது. நான் இத்தன முறை போயிட்டேன். உடனே பலன் வரல. இந்த எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னாக்கா, அர்ப்பணிப்பும், நம்பிக்கையும், ஒழுக்கமும், பக்தியும் சேர்ந்து கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய நல்லத கொண்டு வந்து சேர்த்துரும். இறைவன்கிட்ட எப்பவுமே வேண்டுறப்ப எனக்கு இதுதான், அதுதான்னு வேண்டாதீங்க. எனக்கு சரியானது எதுவோ அத குடு. எனக்கு என்ன வேணும்? எனக்கு எது நல்லதுங்கிறது கடவுளே உனக்கு தெரியாதது யாருக்கு போய் தெரிய போகுது? அப்படின்னு வேண்டுங்க. அதுபோல மிளகு, நெய், பைரவர் வழிபாடு. மிளகு அப்படின்னாக்கா கேதுனுடைய குறியீடுங்க. நெய் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய குறியீடு. பைரவர் அப்படின்னாக்கா சனி தத்துவனுடைய தொடர்புடையது. அதன்படி சிவப்பு துணியில மிளகு வச்சு நெய் விளக்கு ஏற்றி பைரவருக்கு பக்தியோட தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப நல்லது. இது பயத்தோட பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில கூடிய குழப்பங்கள தெளிவாக்கி குடு. என் உழைப்புக்கு ஏத்த பலன குடு. எனக்கு நல்ல வழிகாட்டு அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட செய்யறது ரொம்ப முக்கியம். அதேபோல பைரவர் வழிபாட்டுல இன்னொரு முக்கியமான ஆன்மீக நோக்கம் இருக்கு. சிம்ம ராசி சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மனக்கசப்பு என்ன தெரியுமா? துரோகம். நான் நம்புனவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. நான் உதவி செஞ்சவங்களே எனக்கு எதிரா மாறிட்டாங்க. இது பல நேரங்கள்ல பல சிம்ம ராசியார்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இது பரிகாரம் செஞ்சா மட்டும் துரோகம் செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லல. நீ பைரவ வழிபாடு செய்ய செய்ய துரோகிகளுடைய எண்ணிக்கை குறையும். அதுல ஏமாத்துறவங்களே ஏமாந்து போவாங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கோங்க. இந்த வழிபாடையும், ஆன்மீக நம்பிக்கையும் அதிகம் வச்சிருக்க யார நம்பணும், யார நம்பக்கூடாது. யார எங்க வைக்கணும்? யார விட்டு விலகி நிக்கணும்? எல்லாத்துக்கும் பதில் தெரியும். மனசு தெளிவாயிடும். அதுக்கு பூர்வீக சொத்து, தாய்மாமன், உயர்கல்வி, முதல் குழந்தை. குலதெய்வம். இந்த மாரி விஷயங்கள்ல தாமதம் இருக்கு, குழப்பம் இருக்கு அப்படின்னாக்க, குலதெய்வ வழிபாட்ட தொடர்ந்து பண்ணுங்க. வீட்ல பெரியவங்க கிட்ட குலதெய்வத்த எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குலதெய்வத்த கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சித்தர் வழிபாடு. கருவூரார். இந்த சித்தர் ரொம்ப சிம்மராசிக்கு ஏத்தவர். 5ஆம் பாவம். கரு, பூர்வ புண்ணியம். இந்த கருத்துக்களோட தொடர்புடைய கருவூரார் வழிபாடு. கரூர்ல இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு நல்லது. அதே மாரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடு. அமைதி, தியானம், பக்தி, உள்ளுணர்வு. இது எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய வழிபாடு. அதேபோல தர்ம திரிகோணத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. சிம்மம் அப்படின்னாக்கா 5ஆம் இடம். தனுசுங்கிறது 9ஆம் இடம். மேஷங்கிறது மற்றொரு திரிகோண தொடர்பு. இந்த திரிகோணங்கள்ல சூரியன், குரு, செவ்வாய். இந்த தீ தத்துவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால தர்மம், ஆன்மீகம், ஆலய பணிகள்ல கண்டிப்பா நீங்க தொடர்புல இருக்கணும். கோயில் கட்டினவங்க, கோயில் திருப்பணி செஞ்சவங்க, தர்மம் செஞ்சவங்க, நிலம் தானம் கொடுத்தவங்க, ஆலய பணிகளுக்கு உதவி செஞ்சவங்க. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பா உங்க குடும்பத்துல யாராவது இருப்பாங்க. சிம்ம ராசிகளுக்கு தர்மகர்த்தா, அறங்காவலர், ஆலய நிர்வாகம், திருப்பணி, ஆன்மீக அமைப்புகள்ல இயற்கையிலேயே உங்களுக்கு ஈடுபாடு வந்துரும். சிவபுராணத்தையும் திருவாசகத்தையும் ஏன் படிக்கணும் நீங்க? இந்த சைவ புனித நூல்களை நீங்க கையில வச்சிருக்கிறதும், அடிக்கடி படிக்கிறதும் ரொம்ப நல்லது. படிக்கவே நேரம் இல்லையா? பரவால்ல. வீட்லயாவது அந்த நூல் இருக்கட்டும். இறைவனை நினைச்சு வீட்ல வைங்க. படிக்க முடிஞ்சா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. மாணிக்கவாசகர், அப்பர், சுந்தரர்ன்னு சொல்லிட்டு நாயன்மார்களுடைய பக்தி வரலாறுகளை படிக்கிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பான துணையா இருக்கும். அதே போல அவிநாசி அப்பர்
அரிய பொருளே அவிநாசி அப்பா. இந்த பக்தி உணர்வுல இறைவனை வந்து அணுங்க. நமக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுன்னு நினைக்காம, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன வந்து சரியான பாதையில வழி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேணும். இதோட உன்னுடைய கரும தடைகள் எல்லாமே விலகணும்னு வேணுங்க. என் தவறுகள உணர்த்தி எனக்கு வந்து அறிவையும், நல்ல வாழ்க்கையும் கொடுத்து, மன வலிமையை கொடுத்து என்ன வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு சில நேரங்கள்ல எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தோணிருச்சு இல்லையா? ஒவ்வொரு கஷ்டமும் தண்டனை நினைக்காம, உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தாமதமும் நமக்கு இது தடைகள்னு நினைக்காம, ஒவ்வொரு வாய்ப்பையும் பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தக்கூடியதா வரப்போகுது. ஒரு மனுஷங்க உங்கள விட்டு விலகி போயிருந்தாலும், உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒருத்தர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வருவாங்க. இறைவன வந்து என்னைக்கும் மறக்காதீங்க. இறைவனும் உங்கள வந்து மறக்க மாட்டாரு, கைவிட மாட்டாரு. இறுதி ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா சிம்மத்துடைய சிகரம் என்னைக்கும் உயர்ந்தே நிக்கும். 1 குலதெய்வத்த மறக்காதீங்க. 2 சிவ வழிபாட்ட தொடர்ந்து பண்ணுங்க. 3 நமச்சிவாயத்த பக்தியோட சொல்லுங்க. 4 முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. 5 முருக வழிபாடு பண்ணுங்க. 6 காலபைரவர் வழிபாடு. 7 சித்தர் ஜீவசமாதி வழிபாடு. 8 பூர்வீக தர்ம பணிகள வந்து தொடர்ந்து பண்ணுங்க. அதாவது இது என்னன்னா, நம்ம வீட்ல யாராவது கோயில் கைங்கரியங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, கேட்டுக்கிட்டு திரும்பவும் நீங்க செய்ய பாருங்க. 9 உங்கள மதிக்காதவங்க கிட்ட உங்கள நிரூபிக்கணும்னு ஓடாதீங்க. 10 உழைப்போடையும், நம்பிக்கையோடையும் சேர்ந்து வளருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுடைய பலம் தலைமைத்தன்மை. உங்களுடைய பலவீனம் அதிகமான மனக்காயம். உங்களுடைய மிகப்பெரிய செல்வம் தன்மானம். அதே தன்மானம் அளவுக்கு மீறினா தடையாவும் மாறும். உங்களுடைய மிகப்பெரிய வரம் மத்தவங்கள உயர்த்தணும்னு நினைக்கக்கூடிய மனசு. மத்தவங்கள உயர்த்திக்கிட்டே போனா உங்கள மறந்துடக்கூடாது. அதனால அளவா உதவி பண்ணுங்க. எல்லாத்துலயும் ஒரு எல்லை வச்சுக்கோங்க. இறுதியா ஒண்ணே ஒண்ணுதான். ஓம் நமக் சிவாய. சிம்ம ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில என்ன தாமதம் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், எத்தனை பேர் உங்கள புரிஞ்சுக்காம போனாலும், உங்களுடைய நல்ல எண்ணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுடைய தர்மத்தை விட்டுறாதீங்க. உங்க உழைப்பை விட்டுறாதீங்க. அதே போல இறைவனையும் மறந்துடாதீங்க. சிவனை பிடிச்சுக்கோங்க. குலதெய்வத்த பிடிச்சுக்கோங்க. முருகன பிடிச்சுக்கோங்க. உங்க மனச பிடிச்சுக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு பெரிய சக்தி. எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. இன்று முதல் இறைவன் அருளால உங்க விதியே மாறப்போகுது. நன்றி.